ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா மார்னிங் மார்க்கெட் வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்துட்டு காய்கறி இல்லை. ஸோ மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் போகாமல் சந்தைக்கு தான் போக போகிறோம். இங்கே சந்தை பார்த்திங்கன்னா புதன்கிழமை மட்டும்தான் போடுவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே அங்கே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு சந்தைக்கு போகலாம். இந்த ஒரு சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். சந்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா சந்தை போட்டிருப்பாங்க. ஸோ வீட்டிலேருந்து இப்போ நம்ம நேராக கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போனோம்னா சந்தை வந்துடும். ஸோ பாருங்கள், போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கறிகள் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. வாரம் ஒரு கிழமை மட்டும்தான் சந்தை போடுவாங்க. பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டு இங்கே விற்றுட்டு போவாங்க. ஸோ வந்து பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா க்ரௌடாக தான் இருக்கும். காலிஃப்ளவர் தான் அவர் அங்கே வச்சுருக்காரு அழகாக. கூட இது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா தான் என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்குள்ளே போனோம்னாலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு காய்கறி தான் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கேஜி கணக்குலேயும் கொடுப்பாங்க, ஆஃப் கேஜி அந்த மாதிரியுமே கொடுப்பாங்க. ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா இருக்கு, என்ன நல்லா இருக்குல்லன்றே. முதல்ல காய் வாங்கிக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ, கையை இங்கே பாருங்கள். ட்ரை ஃபிஷ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா காய போட்டு வச்சுருக்காங்க. லெமன் வேண்டாம் 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 இருக்குது, கொஞ்சம் இருக்குது. காலி ஆனோன்னு கூட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான டிஷ் வந்து உங்களுக்கு வீட்டில் போய் நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி தக்காளி சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு வந்துட்டு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு பச்சை மிளகா வந்துட்டு கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒருக்க கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு இருக்கட்டும்.
இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறனால ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தாராளமாக போதும். 3லேருந்து 4 பேத்துக்கிட்ட வந்துட்டு தாராளமாகவே சாப்பிட்லாம். ஸோ வெங்காயம் தக்காளி வந்துட்டு சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் சோயா சங்க்ஸு கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நல்லா தான் இருக்கும். வெள்ளை சுண்டல், கலர் சுண்டல் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். சப்பாத்திக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் இருக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். மசால் பொடி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒருக்க கலந்து விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி கொடுத்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. பாருங்கள், மசாலா எல்லாம் பார்த்திங்களா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா 2 தேங்காய் சில மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இது கூடவே நீங்கள் கசகசா சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா இப்படியே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவுமே தண்ணி விட்டுறாமல் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டாக்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிழங்கு வந்துட்டு வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்துட்டு குருமாவை கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சப்பாத்தி குருமா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேலாப்பில் மல்லி இலை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். நீ இருக்கும்போது தான் நான் கேட்டேன். வாட்டர் மெலன் வந்துட்டு சீசன் போல் நல்லா நிறையாவே இருக்குது.
சாப்பிட்டு முடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஈவினிங் மேலே எங்கேயாச்சும் போகணும் போல் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா பாப்பா கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பூங்காவுக்கு தான். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அம்மா பூங்கா வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் டைம் போல் தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே எங்கேயாச்சும் போனால் தான் நல்லாயிருக்கு. அப்படி வந்துட்டு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஈவினிங் டைம் போல் போகிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அதனால தான் பாப்பா கூட்டிகிட்டு ஈவினிங் டைம் போல் வந்தோம். அம்மா பூங்காவுக்கு போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்படி போயிட்டு அப்படி ரூம் ஒரு வந்து தோடு தோடு எவ்வளவு? இங்க பிரதி இங்க காட்டு, இங்க பாரு, இங்க காட்டு, கேமரால காட்டு, இங்க காட்டு, தூக்கி காட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருந்தா. கோழி குஞ்சு வந்துட்டு வீட்டில் வளர்க்க முடியாது பாப்பான்னு சொன்னதுக்கப்புறமா அதை விட்டுட்டா. திருப்பி சூப்பர் மார்க்கெட் வந்தோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஸ்லைம் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்லைம் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்லைம் வந்துட்டு வீட்டில் வாங்கி கொடுத்துட்டோம். அது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்லைம் எடுத்து பாப்பா சேர்த்துக்கிட்டே இருக்கா. அதில் என்ன தான் இருக்குதுன்னு தெரில. அதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு. பாயிண்ட் மட்டும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விளாடுறதுக்கு நிறைய வந்துட்டு அம்மா பூங்கால வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு தான். போன டைம் வந்துட்டு நாங்கள் வர்றப்ப எதுவுமே கிடையாது. இந்த டைம் வந்துட்டு நிறைய வந்துட்டு போட்டிருந்தாங்க. குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. குதிரை சவாரி கொண்டு இருந்துச்சு. பாப்பா அதில் பார்த்தீங்கன்னா ரைடு போனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஹாய் சொல்லு. நீங்கள் போங்க.
ஸோ இன்னைய டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. பாப்பாவும் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணால். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.